ஹலோ கைஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட்டான நமக்கு அடிக்கடி எசென்ஷியலா நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் புரோகிராம் பண்றத விட சில ஆல்டரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம டைம் எடுத்துப்போம். உதாரணத்துக்கு நம்ம போஸ்ட் பண்ணிட்டு நம்ம அந்த டூல் நம்பர, ஹைட் ஆஃப்செட் நம்பர் சேஞ்ச் பண்றது அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இத நம்ம வந்து எப்படி மேனுவலா பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு. இப்ப நம்ம டூல் கிரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 25 டயா கட்டர், அப்புறம் 20 டயா புல் கட்டர், 16 டயா புல் கட்டர், 10 ஃபிளாட், 8 ஃபிளாட், 6 ஃபிளாட், 5 ஃபிளாட். இதுதான் வந்து ஆர்டர்ல இருக்கு. டூல் நம்பர் 1, 2, 3. ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இத டபுள் கிளிக் பண்ணிட்டு, நீங்க உள்ள போயிட்டு இந்த டூல் நம்பர், ஹைட் ஆஃப்செட் நம்பர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா? இது வந்து இப்போ ஆர்டரா புரோகிராம் பண்ணியிருக்கோம். சில டைம் ஆர்டரா இருக்குது. மேபி நம்ம அந்த ஆர்டரா பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சும்மா நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி ஒரு செகண்ட் ஆப்பரேஷன் மேல டிராக் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன் டிராக் பண்றேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 20 கட்டுறது, 16 10 அப்புறம் 5 வந்துருது. அதுக்கப்புறம் 8 வருது, 6 வருதுன்னு வச்சுக்குவோம். நான் சும்மா மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுருக்கேன் ஆப்பரேஷன்ஸ். இப்ப பாராமீட்டர் போனீங்கன்னா, உள்ள பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாரி மிக்ஸ் அப் பண்ணி நீங்க புரோகிராம் பண்ணதுக்கு அப்புறமும், செலக்ட் ஆல் ஆப்பரேஷன் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. மில் டூல் பாத்ல வந்து இந்த மில் ஆப்ஷன் கீழ எடிட் செலக்டட் ஆப்பரேஷன்ஸ்ன்னு இருக்கும். இதுல வந்து ரீநம்பர் டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீநம்பர் டூல்ஸ்ல போயிட்டு, ஸ்டார்ட்டிங் நம்பர் 1 அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் டூலுக்குன்னு குடுத்துட்டு, ஓகே குடுத்துருங்க. இப்ப என்ன ஆயிடும்னா, இந்த மாரி சேஞ்ச் ஆயிரும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், பாராமீட்டர் போனீங்கன்னா, அது வந்து நீங்க போட்ட ஆப்பரேஷனுக்காகவே மாறிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 25, 20, 16, 10 அடுத்து 5 நம்ம டிராக் பண்ணி மேல போட்டது வந்து 5த் டூலாவும், அதுக்கப்புறம் இருக்க 6த் டூலாவும், 7த் டூலாவும் எடுத்துக்கும். ஸோ நம்ம சீக்வென்ஸ் பண்ணி அத அரேஞ்ச் பண்ணிட்டு கூட, நம்ம உள்ள போய் ஒண்ணொண்ணும் இதுக்கேத்த மாரி ஆர்டர் பண்ணணுன்றதுல, ஆர்டருக்கு ஏத்த மாரி நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ரீநம்பர் வந்து பண்ணிக்கலாம். இது மூலியமா நீங்க ஒரு புரோகிராம் எடுக்குறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நடுவுல டிராக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, மேனுவலா டூல் நம்பர், ஆஃப்செட் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ற டைம் வந்து உங்களுக்கு ரெட்யூஸ் ஆகும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத வந்து வினோத் அப்படின்ற ஒரு நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஷேர் பண்ணி இத சொல்லுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னாரு. ஸோ உங்களுக்கும் இதே மாரி ஏதாவது சில டிப்ஸ் கொஞ்சம் டைம் சேவ் பண்றதுக்கு இருந்தால், நீங்க எனக்கு என்ன பண்ணலாம், கமெண்ட் மூலியமாவோ, இல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அனுப்பலாம். அத வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு அத பப்ளிஷ் பண்ணுவோம். ஏன் நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்றோம் அப்படின்னு மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வொர்க் பண்ணி தான் ஒரு ஆப்ஷனும் இங்க வந்து 1 மினிட்ல போடுற வீடியோஸ் வந்து நம்ம வொர்க் பண்ணி அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு லாங் டைம் எடுத்திருக்கும். அது எல்லாத்துக்கும் வந்து உங்களால வந்து எல்லா டூல்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஷனையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் போடுறோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க இத பார்த்துட்டு யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஏதாவது புதுவிதமான ஒரு டிக்ஸ் உங்களுக்கு தெரியும், ட்ரிக்ஸ் தெரியும்னா நீங்க அத ஷேர் பண்ணலாம். நம்ம வந்து அத போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? ஸோ தேங்க் யூ சோ மச். இன்னொரு வீடியோல பார்ப்போம்.